அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு 200 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை சலித்து எடுத்துக்கிடுவோம். முட்டை, தயிர், வெண்ணெய் எதுவுமே இல்லாமல் தான் இந்த கேக் இன்றைக்கி வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 200 கிராம் மைதா மாவு எடுத்துட்டேன். இப்போ இதை சலித்து எடுத்துருவோம். மைதா மாவை சலிச்சாச்சு. இப்போ அது கூடவே கோகோ பவுடரையும் தட்டிடுறேன். அதையும் சலித்து எடுத்துருவோம். கட்டிகள் இருந்தாலும் நம்ம இப்படி சலிக்கிறதுல அது உடஞ்சி பவுடர் ஆயிரும். கோகோ பவுடரையும் சலிச்சாச்சு. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இதையும் இப்போ சலிச்சிடலாம். நல்லா சலித்து எடுத்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். மாவுலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. அது இருக்கட்டும். இப்போ கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். 1 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். அதில் 3/4 கிளாஸ் ஊற்றிருக்கேன். 1 கப் பவுட்ரு பண்ண சீனி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்றேன். அதிகமாக நீங்கள் சீனி சேர்த்துக்கிடுவீங்க, இனிப்பு சேர்த்துக்கிடுவீங்கன்னா இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிடுங்க. இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்தாச்சு. ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1/4 கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்க்குறேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். வாசனை இல்லாத எந்த ஆயிலாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி பழத்தை புழிஞ்சிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். சலித்து எடுத்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கட்டிகள் விழாமல் ஒரே பக்கமாக கலந்து எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மீதமுள்ள 1/4 கப் பாலையும் இதோடு சேர்த்துட்றேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கட்டிகள் இல்லாமல் நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கும்போது இப்படி ரிப்பன் மாதிரி மடிப்பு மடிப்பாக உள்ளணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இது இருக்கட்டும். கேக் பேட்டர் ஊற்றுறதுக்கு நான் ஒரு ரவுண்டான பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக எண்ணெய் தடவி பட்டர் சீட் விரித்து அதுக்கு மேலேயும் லைட்டாக எண்ணெய் தடவிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு கூட தூற்றி எடுத்துக்கிடலாம். இப்போ ரெடி பண்ண கேக் பேட்டரை இதில் ஊற்றிடலாம். பாதி அளவு அல்லது 3/4 ஊற்றினா போதும். ஃபுல்லாக ஊற்றினோம்னா கேக் எலும்பி வரும்போது வெளியில் கொட்டிடும். இந்த அளவு போதும். டேப் பண்ணிடலாம். ஏர் பபிள்ஸ் இருந்தால் டேப் பண்ணும்போது சரியாயிரும். ஒரு கடாய் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன்.
இப்போ கேக் பேட்டர் அதில் வச்சாச்சு, மூடி போட்டாச்சு. 45 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்து நட்ஸ் எதுவும் தூராக இருந்தால் தூவிக்கிடலாம். நான் கொஞ்சமாக உலர் திராட்சையும் பாதாமும் போடுறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் போட விருப்பமோ நீங்கள் போட்டுக்கிடலாம். டூட்டி ஃப்ரூட்டி கூட போடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். திறந்து பார்க்கலாம். 45 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டிக்கு வச்சு நடுவில் குத்தி பார்க்கேன். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து சூடு ஆறுனதும் வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். கேக்கை வெளியில் எடுத்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சூடு நல்லா ஆறிடுச்சு. ஒரு கத்தி வச்சு ஓரத்தை இப்படி லைட்டாக எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் தட்டிடலாம். ஒரு பிளேட்டில் தட்டி பிளேட்டில் பெரட்டி போட்டு லைட்டாக இப்படி தட்டினா போதும். கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேப்பரை எடுத்துடலாம். பின்னாடி உள்ள பேப்பரை பிச்சு எடுத்தாச்சு. இப்போ கேக்கை கட் பண்ணிடுறேன். கேக்கை கட் பண்ணியாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.